நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவுகள் கலைந்துவிடும் என்ற கருத்தையே பல கல்வியாளர்களும் முன்வைக்கின்றனர். ஆனால் கல்வியாளர் நெடுஞ்செழியன் கருத்தோ வேறு விதமாக இருக்கிறது. இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறதுல வந்து சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பெருமளவில் இருக்கிறதா மாணவர்கள் மத்தியில் ஒரு பரவலான சந்தேகம் இருக்கு. இது உண்மையா? அப்படி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த நீட் வினாத்தாள் இருக்குமா? we follow uniform syllabus. இந்தியாவில் 42 போர்டுக்கு மேலே இருக்குது. இந்த 42 போர்டுமே வந்து தமிழ்நாடு போர்டு, ஆந்திரா போர்டு, மகாராஷ்டிரா போர்டு, சிபிஎஸ்இ, ஐஎஸ்சி எல்லாருமே they follow uniform syllabus. அதாவது நீங்கள் இது 2005 கொண்டு வந்துட்டாங்க. ஒன்லி டீச்சிங் லேர்னிங் பேட்டர்ன் மட்டும்தான் மாறும், போர்டு டு போர்டு வந்து மாறும். சிபிஎஸ்சி வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி, சிபிஎஸ்சி சிலபஸே கிடையாது. இப்போ முதல்ல எப்படி நுழைவுத் தேர்வு அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணாங்களோ, அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் நம்ம சொல்ல முடியாது. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஒரு ஆர்கனைசிங் எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டி. பட் இதில் கேள்விகள் வந்து கேட்கப்படுறது எல்லாமே வந்து காமன் சிலபஸ் டிரைவ் ஃப்ரம் ஆல் த போர்ட்ஸ் தான் வந்து எல்லாமே இப்போ யூனிஃபார்ம் சிலபஸ் தான் வந்து. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் வந்து இதில் வந்து நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிராமப்புற மாணவர்கள், தாய்மொழி வழியாக படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய அட்வான்டேஜ். 11th and 12th சேர்த்து தான் வந்து எல்லா அகில இந்திய தேர்வுகளையும் கேட்கப்படும். அது நீட்டாக இருந்தாலும் சரி, ஐஐடியாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து புரிதலோடு படித்திருந்தால் அதை வந்து அவங்களால ஈஸியாக 4 சாய்ஸில் எதிர்கொள்ள முடியும். இது போர்டை விட ஈஸி. ஏன்னா போர்டு வந்து ஓராண்டு நீங்கள் படித்ததை வந்து நீங்கள் 3 மணி நேரத்தில் ரீகலெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதணும். வேற ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்பீட் வித் அக்யூரசி, டைம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து தேவையுடைய 4 சாய்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் எப்போ படித்ததை வேணாலும் நீங்கள் ஞாபகப்படுத்தலாம். 2013 நீட் தேர்வு வந்து 17 மொழிகளில் வந்து நடத்தப்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா 8.5 லட்சம் மாணவர்களில் வந்து 5 லட்சம் மாணவர்கள் வந்து தமிழ் மீடியம் வழியே தான் படிக்கிறாங்க. இந்த தமிழ் மொழியில் வந்து இந்த நீட் தேர்வு வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படும். அது மோஸ்ட்லி இதை வந்து ஆல் இண்டியாவில் இந்த வருஷம் கொண்டு வந்துருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம சைட் ரெப்ரஸன்டேஷன் வந்து தமிழக அரசு இதை நிச்சயமாக எடுத்து பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இந்த அப்ளிகேஷன் காஸ்ட், இந்த நீட்டோட அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து வித் ஃபைனு 2000 ரூபா, 1000 ரூபா இதெல்லாம் வந்து நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கு இப்போ இந்த பணப்புழக்கம் வேறு தட்டுப்பாடு இருக்கும்போது நீட் அப்ளிகேஷன் வரும்போது மாணவர்களால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக அரசு வந்து கன்செஷன் ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் காஸ்ட்டை வந்து ரொம்ப மிக குறைவாக 100 ரூபா அந்த மாதிரி இது பண்ணால் நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.